Hi guys, welcome to Aries World. நாம இன்னைக்கு பிக் பாஸ் ரிவ்யூ பார்க்க போறோம். டே 32 எபிசோட் நம்பர் 33. ஸோ நாம இந்த எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இருந்து நான் பிக் பாஸ் ரிவ்யூ உங்களுக்கு எபிசோடு எவ்ரிடே கொடுக்க போறேன். ஸோ பாருங்க, வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம சேனலோட நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்து என்ன நடந்ததுன்றத இந்த பிக் பாஸ் நம்ம பார்த்துருவோம். இந்த பிக் பாஸ்ல எல்லா கண்டஸ்டன்ட்டும் அவங்கவுங்க ஈகோவை தான் நல்லா காட்டிட்டு இருக்காங்க, தவிர யாரும் கோஆபரேட்டிவா ஒரு டீம் ஒர்க்கா பண்றது இல்ல. ஸோ அதனாலதான் கெஸ்ட் கூட ரொம்ப டென்ஷன் ஆகி அழுவவே ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு எபிசோட்ல. ஸோ சாண்ட்ரா கிட்ட நேற்று பிக் பாஸ் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க் இன்னைக்கு சாண்ட்ரா பண்றதுல என்னென்னலாம் பண்ணி அந்த டாஸ்க் பண்ண போறாங்க அப்படின்றது இன்னைக்கான எபிசோடாவே இருந்தது. அதுல ஏகப்பட்ட பேர் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிலர் டென்ஷன் ஆகி அந்த வேலையே விட்டுற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், நீ பார்த்துட்டீங்கன்னா. ஸோ ஓகே, இந்த எபிசோட்ல என்னென்னலாம் பார்க்க போறோம் வாங்க போய் பார்த்துடலாம். சாண்ட்ராக்கு கொடுத்த டாஸ்க் எப்படியாவது இன்னைக்கு நான் பண்ணியே தீரிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா நைட்டு கரெக்டாக ஒரு 8 to 9 o'clock விக்கல் சித்ரம் கிட்ட கூப்பிட்டு பேசுறாங்க. ஸோ என்னோட டீம்ல அவங்களோட டார்கெட் இப்போ யாரா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகரை டார்கெட்டா வச்சிருக்காங்க. திவாகரை நீங்க எப்படியாவது என்ன டீம்ல இருந்து ஸ்வாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த என்ன ரீசனுக்கோசரம் நீங்க ஸ்வாப் பண்றீங்க அப்படின்ட்டு விக்கல் சித்ரம் கேட்கறாங்க. ஸோ அவங்க சொல்றாங்க, என் டீம்ல திவாகர் எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாரு, சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு, அந்த ஏதாவது ஒண்ணுன்னா எடுத்து மட்டும் கொடுக்குற வேலையை மட்டும் தான் பண்ணிட்டு, அதனால என்னோட டீம்ல வேண்டாம், நீங்க ஸ்வாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விக்கல் சித்ரமும் போய் திவாகர் கிட்ட பேசுறா. அப்படி அவருக்கிட்டே இந்த மாதிரி உங்களை பத்தி சொல்றாங்க, நீங்க ஸ்வாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னா அவர் நான் எந்த ரீசனுக்கு சொல்லலாம் நான் ஸ்வாப் பண்ண மாட்டேங்க, எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னு சொல்றாங்க. விக்கல் சித்ரம் உடனே இவங்க சாண்ட்ரா கிட்ட பேசுறாங்க. ஸோ நீங்க சொல்றது அவங்க சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற டைம்லயே கெஸ்ட் பிரியங்கா கெஸ்டா உள்ளார வராங்க. ஸோ கெஸ்டா உள்ளார வந்தவொடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரியங்கா வெல்கம் பண்ண போயிடுறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் முடிகிற டைம்ல சாண்ட்ரா என்னோட இதுல என்னோட கிச்சன் இவங்க ஹெச்எஃப்ஆ இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ என்னோட கிச்சன்ல திவாகர் இருந்தா நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிச்சன் க்ளோஸ்டுன்னு போட்டுறாங்க. இந்த டைம்ல தான் பிரியங்கா உள்ளார் 24/7 தானே இந்த கிச்சன் எப்படி க்ளோஸ்டுன்னு போடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹெச்எஃப்ஆ சாண்ட்ரா தான் இருக்காங்க. இல்லைங்க, இன்னைக்கு க்ளோஸ், நான் தான் ஹெச்எஃப், இன்னைக்கு க்ளோஸ் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருந்த வியானா இல்லைங்க இன்னைக்கு 24/7 கிச்சன் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க மேடம், நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பக்கத்துல வியானா நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் சித்ரம் கூட்டிட்டு போய் பேசுறா. அப்படி இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கன்னா இவங்க ஸ்வாப் பண்ணாதான் இந்த கிச்சன் ரன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லையா திவாகர் நான் தானே கேட்டு அதனால நான் ஃபயர் பண்றேன் திவாகர் அப்படின்னு சொன்னாலும் வியானாவுக்கு கோவம் வருது. திவாகரை என்ன ரீசன் கோசமே நீங்க வெளியே தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானாக்கோ நானும் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனா போயிட்டு இருந்துச்சு. ஸோ நைட்டு இதே கான்வர்சேஷன்ல கடைசியா சாண்ட்ரா நீங்க திவாகர் தூக்கணும்னா நான் வெயிட் பண்ணிக்கிற வேலையை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் அதோட முடிச்சுட்டாங்க. காலையில பாத்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு எல்லா டாஸ்க்கும் முடிஞ்சவொடனே இங்க பிரியங்காவும் மஞ்சிரியும் ரொம்ப டயர்டா இருக்கு, அவங்க போட்ட பாட்டு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை, நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தை பிடிச்சிக்கிறாங்க. ஸோ வினோத் ஒரு இவங்க சொல்ற கான்வர்சேஷன் கேட்டுட்டு இருக்கப்பே மஞ்சுரிக்கோ நான் சொல்ற பாட்டை பாட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வினோத் அப்படியே ஏதோ ஒரு தாளர் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாடினா. அப்படி பிரியங்கா அதையே திருப்பி விட்டு நீங்க ரம்யா கிட்டையும் கனி கிட்டையும் போய் இதே பாட்டை பாட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் வினோத் போய் அவங்க 2 பேர்த்தையும் கலாய்க்கிற மாதிரி பாடி முடிச்சிட்டாரு. ஸோ இந்த டைம்ல தான் பார்வதி போய் கேட்குறாங்க, நீங்க எக்ஸ் எம்ப்ளாயி ஆயிட்டீங்க, ஸோ நீங்க குயிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட திங்ஸ் இங்க கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்படி கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களோட சேலரில இருந்து நாங்கள் கட் பண்ணிடுவோம், லவ்ட்டிட்டு கவுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வார்த்தையை போட்டு விட்டுறாங்க எக்ஸ்ட்ரா. ஸோ அது சாண்ட்ராக்கு பிடிக்கல. சரி ஓகே, நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பேசிடுறாங்க. ஸோ இது என்னடா இது மேல பேச முடியாதுன்னு சொல்லிட்டு பார்வதி அப்படியே இந்த ரோல்ல இருக்கிறதுனால வாயை மூடிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல தான் சாண்ட்ரா அவங்களோட ரோலை பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னோட டவலும் கொல்ட்டு கெஸ்ட் கிட்ட இருக்குது, யாரு கொடுத்தீங்க, அது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமா பேசுறாங்க. இது பிரியங்கா காதுல விழுந்துருச்சு. யாரு
புதுசுன்னு சொல்லி தான் நம்ம கிட்ட கொடுத்தாங்க. இது எப்படி வந்து அவங்க யூஸ் பண்ணது எப்படி நம்ம கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு பெரிய கான்வர்சேஷன் மாதிரி கொண்டு போனாங்க, ஒரு பெரிய சண்டை மாதிரி கொண்டு போனாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து சாண்ட்ரா வந்து பின்னாடி இருந்துட்டு உங்களுக்கு கொடுத்த சட்னியில ஹேர் இருந்துச்சு, அதை கூட நாங்கள் எடுத்துட்டு தான் கொடுத்தோம், அது கூட உங்ககிட்ட வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரியான பெரிய பெரிய பாமா போட்டாங்க. ஸோ அந்த இதுதான் வந்து இந்த எபிசோட்ல வந்து இருக்கிற எல்லாருக்குமே வந்து என்னடா பண்றது, இப்படி பண்றாங்களே, நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா எனக்கு வந்து ஸ்னீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ஆரம்பிச்சு விட்டாங்க. கரெக்டா மஞ்சுரி வந்து சாப்பிட்றப்பயே வந்து பக்கத்துல வந்து தும்பிட்டே இருந்தாங்க, ஒரு 2-3 டைம் தும்பிட்டே இருந்தாங்க. அது தும்புறது வந்து மஞ்சுரிக்கு பிடிக்கல. ஸோ எப்படி இவங்க இந்த மாதிரி தும்புறப்ப நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இதாக போய் அது ஒரு பிரச்சனையாவே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா பிக் பாஸ் கிட்ட ஒரு பெரிய பஞ்சாயத்து அது போய் ஸோ எல்லாருமே வந்து லிவிங் ஹாலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சாங்க. ஸோ இந்த மீட்டிங்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கெஸ்ட்டுமே வந்து ரொம்ப பாவமாக அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவர் விக்கல் விக்ரம் வந்து நீங்கள் பிக் பாஸை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் வந்து நீங்கள் தான் மேனேஜர், நீங்கள் சொல்கிறது வந்து தான் உங்களோட ஒர்க்கர்ஸ் வந்து கேட்கணும், நீங்கள் வந்து சொல்கிறத கேட்கலன்னா நீங்கள் என்ன மேனேஜர், நீங்கள் சொல்லுங்கள் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் விக்கல் விக்ரம் வந்து சாண்ட்ரா கிட்ட உங்களோட டிமாண்ட் என்னன்னு கேட்குறாப்படி. ஸோ என்னோட டிமாண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா திவாகர் இருந்தால் நான் வேலை செய்ய மாட்டேன், திவாகர் வந்து ஸ்வாப் பண்ணுங்க அப்படின்னு சாண்ட்ரா சொல்கிறாங்க. பட் ஆனால் திவாகர் வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அப்படி ஒரு வேளை அது பண்ணாலுமே வினயா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அவரு ஸ்வாப் பண்ணிங்கன்னா நானும் கிளம்புறேன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இந்த இதில் வந்து விக்கல் விக்ரமால எந்த பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண முடியாதனால பிக் பாஸ் கிட்டே சொல்லிடுறாரு, நான் இந்த மேனேஜர் பதவிக்கு வந்து செட்டே ஆக மாட்டேன், நீங்கள் இந்த இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதில் வந்து எல்லாருமே ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. விக்கல் விக்ரம்ல உட்காந்து கதறி அழுதுட்டாரு, என்னடா பண்றது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கும் துஷாருக்கும் வந்து ஒரு சண்டை பத்திக்கிச்சு. திவ்யா வந்து சொல்றாங்க, எஸ்டர்டே நானும் இந்த ஸ்டேஜ்ல தான் இருந்தேன், யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண வரல, ஆனா இந்த டைம்ல வந்து விக்கல் விக்ரம் மட்டும் வந்து எல்லாருமே வந்து பேசுறீங்க, நான் நேற்று இந்த டைம்ல உடஞ்சி இருந்தேன், அப்ப யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. விக்கல் விக்ரம் பார்த்து சொல்றாங்க, ஸோ நேற்று வந்து நான் இந்த ஸ்டேஜில் தாங்க இருந்தேன், இப்போ தெரியுதுங்களா அந்த மேனேஜர் ஒரு பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் புரிஞ்சுக்கணும், நான் அவங்க வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்ல, பட் அந்த பொசிஷன் எப்படி இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவரு வந்து என்னை வந்து இது விட்டுருங்க, இந்த பொசிஷன் வந்து நான் இதுக்கு மேலே செட் ஆக மாட்டேன், ஸோ நான் இது விட்டுறேன், எனக்கு இதுக்கு மேலே யாரும் ஓட்டு போடாதீங்க, வேற யாராவது வந்து நிற்கிறீங்க அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு உண்டான இப்போ பிக் பாஸ் சொல்றதெல்லாம் கேட்டு அந்த பொசிஷன் வந்து அவங்க சொல்றத வந்து அசிங்கப்படுத்தாம அவங்க சொல்றதை கேட்டு கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கதறி அழுதுட்டாங்க. வந்திருந்த 3 கெஸ்ட்டுமே வந்து ரொம்ப ஒஸ்ட்டு, இருக்கிறதுல வெரி ஒஸ்டான இது வந்து உங்களை தான் நான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க. மஞ்சுரி பிரியங்கா 3 பேத்தையுமே கூப்பிட்டாரு பிக் பாஸ். ஸோ அவங்களும் வந்து நீங்கள் வந்து வெரி ஒஸ்டான சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு வந்து வந்தப்ப இருந்த சாட்டிஸ்ஃபைடு வந்து இப்போ சுத்தமாகவே இல்லை, உங்களோட சர்வீஸே வெரி ஒஸ்ட், யார்கிட்டையும் கோஆப்ரேட்டிவ் இல்லை, யாரும் வந்து ஒரு டீம் ஒர்க்காக செயல்பட மாட்டேங்கிறீங்க, எல்லா ஆளாளுக்கு அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னாங்க. கண்டிப்பாக அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து தனியாக செயல்படுறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர்த்து யாரும் வந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணணுன்ட்டு வந்து யாருக்கும் தோணலை. ஸோ நீ சொல்லி நான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சாண்ட்ரா பண்ண ஒரு வேலை வந்து இங்கே நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து யார் வந்து இதாச்சோ இல்லையோ சாண்ட்ராவுக்கு வந்து அவங்களோட கொடுத்த வேலையை வந்து அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து அவரே வந்து நான் இந்த வேலைக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அவரே வெளியே கிளம்பிட்டார் அந்த மேனேஜர் பொசிஷன்லேருந்து. ஸோ அவங்களோட இது வந்து இப்போ நீட்டாக சாண்ட்ராவோட வேலையை வந்து நீட்டாக முடிச்சுட்டு அப்படி. ஸோ பிக் பாஸும் வந்து ஓகே நம்ம கொடுத்த வேலை வந்து கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியே வந்து இன்னும் சொல்லலை, கடைசியாக தான் சொல்லுவோம், அப்படி பார்க்கலாம் என்ன சொல்கிறான்ட்டு. ஸோ இது எல்லாமே நடந்ததுக்கப்புறமா எல்லாருமே ஓட்டு போட்டு சபரியை வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணாங்க மேனேஜர் பொசிஷனுக்கு. ஒரு வழியாக வந்து சபரியை வந்து திவாகர் கிட்ட பேசி நீங்கள் வந்து இந்த பொசிஷனில் இருங்க, நான் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, இந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாச்சு பொசிஷனுக்கு வந்து திவாகரையோ கையில் காலில் விழுந்து உட்கார வச்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே அவங்கவுங்க இது வந்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எல்லாருக்கிட்டே உட்காந்து பேசி எல்லாத்தையும் திரும்பி ஒரு ஹேண்டில் பண்ணி சபரி வந்து அந்த இதை முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா
மனோகர் வந்து அப்படி அவர் ஒரு படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தாங்க. அந்த ப்ரொமோஷனையும் முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த 3 கெஸ்டையும் கூப்பிட்டு யாருக்கு ஸ்டார் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டது. ஃபைனலாக பிரவீனுக்கும் சபரிக்கு வந்து ஸ்டார்ஸ் கொடுத்து அவங்க வந்து டைரெக்டாக அடுத்த வீக்கில் வந்து தலைவர் பதவிக்கு வந்து டைரெக்டாக நான் இது பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்டார்ஸ் கொடுத்து நிற்க வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா உள்ளார சில உள்குத்து இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நாளைக்கு எபிசோடில் தான் தெரியும் இது என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு பிரவீன் அண்ட் சபரி